எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மிதுன். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? மாதவன் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி இது ரெண்டு ஆளுகள் பிரச்சனையா, ரெண்டு ஊர் பிரச்சனையா, இல்லை ரெண்டு மத சார்ந்த பிரச்சனையா, இல்லை உலக பிரச்சனையாங்கிறது தான் இது. யார் யார் பிரச்சனை? இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்டைன். இவங்க பிரச்சனை தான் இப்போ இன்டர்நேஷ்னல் நியூஸாக ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு கூட காசாவில் ஒரு மீடியா சென்டரில் இஸ்ரேல் மிசைல் தாக்குதல் பண்ணி 140 பேர் இறந்துட்டாங்க. நியூஸ் தான் கடைசியாக நான் படித்தேன். இது மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஏன் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது? காசா, பாலஸ்டீன் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. முதல் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சு. ஏன் இவங்க பிரச்சனை? இந்த காசா, இந்த பாலஸ்டீன், காசா பாலஸ்டீன், இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையை பற்றி தெரியும்னா ஒரு 100 வருஷம் பின்னாடி போகணும். இந்த 100 வருஷம் நம்ம பின்னாடி போகும்போது கிட்டத்தட்ட 1917 to 19 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிற விஷயம். அதுக்கு முன்னாடியே ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லிட்டு யூரோப்பில், ரஷ்யாவில், பக்கத்தில் ஊரில் இருக்கிற ஜூத மக்கள் இந்த இஸ்ரேல் அன்னைக்கு பாலஸ்டீன் சொல்லுவோம், பாலஸ்டீன் ஊருக்கு வந்துட்டே இருந்தாங்க. குடியிருக்க ரெஃப்யூஜியா இல்லை அங்கே குடியிருக்க வந்தாங்க. ஸோ அத்தனையும் நாள் அங்கே மெஜாரிட்டியாக இருந்தது அரபு கம்யூனிட்டி தான். அரபு கம்யூனிட்டி தான் இவங்க வரும்போதும் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தில் ஒரு 30,000 பேர் இருந்தவங்க 60,000 பேர் 70,000 பேர் ஆகிட்டாங்க. அன்னைக்கு 1988 இது கிட்டத்தட்ட 1918 1918 வரும்போது கிட்டத்தட்ட டபுளாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க கையில் அவங்க நிறைய லேண்டை வாங்கிட்டு, குத்தகைக்கு லேண்டை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறது இல்லை. அரப் பீப்புளுக்கு வாங்கின லேண்டை கொடுக்க மாட்டாங்க. ஜியோனிஸ்ட் நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ், அன்னைக்கு பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் அவங்க தான் பெரிய காலனி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கிட்டே ஒரு எக்ரிமெண்ட் வச்சுட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் கையில் தான் பாலஸ்டீன் வந்துச்சு. அந்த ஜோர்தான், சிரியா, ஈஜிப்த் அதெல்லாம் அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஸோ அது சை எக்ரிமெண்ட்ல தான் ஏபின்னு இவங்க ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் கையில் தான் அந்த பாலஸ்டீன் ஏரியா இருக்குது. ஸோ அன்னைக்கு பால்ஃபோர் எக்ரிமெண்ட் ஒரு எக்ரிமெண்ட் வச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜூத மக்கள் தான், ஜூத மக்களுக்கும் இந்த இடம் அவங்களுக்கும் உள்ளது தான். ஆனால் அரபு மக்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த லாஸ் எகென்ஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இருக்க எல்லா ரைட்ஸும் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸே கிரியேட் ஆயிடுச்சு. 1920 1935 வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. என்ன அப்பாயிண்ட்? பீல் கமிஷன் சொல்லுவோம். இந்த பீல் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை 2 ஸ்டேட்டாக பிரிச்சிடலாம். ஒன்று ஸ்டேட் ஆஃப் பாலஸ்டீன், இன்னொன்று ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் வச்சு கொடுத்துடலான்னு சொல்றாங்க. ஸோ ஜூயிஷ் பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, அரபு பீப்புள்ஸ் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கமிஷன் வச்சாங்க, வுட்ஸ் கமிஷன். அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஒரு ஸ்டேட் மட்டும் நியூட்ரலா, ஜெருசலேம் ஸ்டேட் மட்டும் நியூட்ரலா வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ஜெருசலேம்ங்கிறது கிறிஸ்துவ மதம் இருக்கு, ஜூத மதர், இந்த முஸ்லீம் மதம் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு ஹோலி பிளேஸ்னவே சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் அங்கே ஈக்குவலாகவே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 1939 அரபு கம்யூனிட்டிஸ் ஒரு பிரிட்டிஷ் மேண்டேட் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜூத மக்கள் ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் தான் வர முடியும், இல்லீகலாக யாருக்கும் வர முடியாது, அவங்களுக்கு லேண்ட் வாங்குற பவரும் கிடையாது சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஜூத மக்கள் நிறைய லேண்ட் வாங்கினாங்க, இல்லீகலாக வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அரப் கம்யூனிட்டிக்கு இதை ரொம்ப பிடிக்கல. அவங்க ஜெர்மனியில் இருக்கிற அடால்ஃப் ஹிட்லர் போய் பார்த்தாங்க. ஜூத மக்களை அழிக்கிறதுக்காக செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி ஹிட்லரை சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, இதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஓடிச்சு, நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. 1947 இவங்க பிரச்சனையை பார்த்து யூஎன் அசம்பிளியில் இருக்கிறவங்க முடிவு பண்ணாங்க, இதை 3 ஸ்டேட்டாக பிரிச்சிடலாம். ஒரு ஸ்டேட் பாலஸ்டீனுக்கு, வெஸ்ட் பேங்க், காசா, பாலஸ்டீன் கொடுத்துடலாம். மற்ற ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்னு சொல்லிடலாம். ஜெருசலேம் சிட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் சிட்டி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூஎன். இவங்க பொதுவான இடம், யாருக்கு வேணா வரலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அரபு பீப்புளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, மொத்த இடமே எங்களோடது, அவங்க இமிகிரேட் பண்ணி வந்தாங்க, அவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனையே ஆரம்பிச்சாங்க. 1948 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த பிரச்சனை நம்மளால முடியாது அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அப்பதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. 1948 இவங்க இஸ்ரேல் பீப்புள்ஸ்
வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் டிக்ளேர் பண்ணாங்க. ஜெருசலேமும் இங்கே பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ தான் அரப் இஸ்ரேல் ரிவோல்ட் ஆரம்பிக்குது. அரபு ஜூஷ் ரிவோல்ட்டுன்னே சொல்லலாம். அரப் மூமெண்ட் ஈஜிப்த், ஜோர்தான், பாலஸ்தீன் மக்கள் சேர்ந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேலோட சக்தியை அவங்க புரியல. இது என்ன ஆச்சுன்னா கடைசியில் வெஸ்ட் பேங்கில் பாதி இடம், ஈஸ்ட் சைடு வந்து இஸ்ரேல் கையில் போயிடுச்சு. அப்புறம் காசா, ஈஜிப்தில் நிறைய இடம் வந்து இஸ்ரேல் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா ஈஸ்ட் ஜோர்தான், வெஸ்ட் பேங்கில் ஈஸ்ட் சைடு இன்க்ளூடிங் ஜெருசலேம் வந்து ஜோர்தான் கையில், அப்புறம் வெஸ்ட் பேங்க் காசா வந்து பாலஸ்தீன் கையில் அப்படி இருக்கு, ஈஜிப்த் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்புறம் 1967 வந்து ஒரு வார் கிரியேட் ஆச்சு, 6 Day வார். இந்த 6 Day வாரில் என்னாச்சுன்னா இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட் லேண்டையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் பேங்கை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணாங்க, காசா அதையும் கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ரிமெண்ட் பிரகாரம் தான் காசாவை விட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த வெஸ்ட் பேங்கில் அதுக்குள்ள மெஜாரிட்டி ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து ஜூத மக்களாக ஆகிட்டு இருந்தாங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா இஸ்ரேல் மேப் எடுத்தோம்னா, பாலஸ்தீன் மேப் எடுத்தோம்னா, இப்போ தமிழ்நாடே ஒரு வச்சுங்களேன், கோயம்புத்தூர் வந்து பாலஸ்தீன் மாதிரி இடம், கோயம்புத்தூர் இங்கிறது எகெயின், மதுரை வந்து பெரிய சிட்டியா, அது ஒரு இது வச்சுங்க, சென்னை வந்து அடுத்த பாலஸ்தீன். இதுக்கு நடுவில் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு வரணும். ஒரு கண்ட்ரி 2 இடத்துல ஸ்பிளிட்டாக இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக சிம்பிளாக சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் தான். மேலே நீ கீழே நீன்னு கொடுத்துருந்தா பிரச்சனை என்றைக்கே சால்வ் ஆகிக்கும். ஆனால் பிரிட்டிஷோட அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுதான். அப்புறம் அவங்க போனாலுமே இந்த பிரச்சனை அங்கேயே இருக்கணுக்காகவே கிரியேட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ வெஸ்ட் பேங்க்லேயே பாலஸ்தீனுக்கு நிறைய ஏரியா இருக்குது, ஆனால் அந்த எல்லாம் ஸ்பிளிட்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஜெருசலேமில் என்ன பண்ணாங்கன்னா ஜூத மக்கள் நிறைய பேர் வந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் வந்து கவர்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க. கவர்மெண்ட் பில்டிங்ஸ், செக்ரட்டரியேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் சொல்லி நிறைய வந்து ஜெருசலேம்லேயே கிரியேட் பண்ணாங்க. அரபு மக்கள் அன்னைக்கும் சொல்கிறாங்க இட் இஸ் அன் இல்லீகல், இட் இஸ் எகனஸ்ட் இன்டர்நேஷ்னல் லோ. உண்மைதான், இன்டர்நேஷ்னல் பார்ட்ஸில் நேஷனல் லோ. ஜெருசலேமில் தான் இந்த பிரச்சனைக்கான பெரிய இடமே அங்கே தான் இருக்கு. காசாவில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு ஒரு மிலிட்ரி குரூப் அங்கே ஜெயிச்சு வந்தாங்க. அவங்க பேர் தான் ஹமாஸ். ஹமாஸுங்கிறது வந்து ஒரு அட்டாக்கிங்கான ஒரு மிலிட்டன் குரூப்னே சொல்லலாம். பேச்சுவார்த்தைக்கு அங்கே பீஸ் டாக்ஸ்க்கு இடமே கிடையாது. இதுக்கெல்லாம் 90s வந்து கிளின்டன் ஓசோலோ அக்வார்ட்ஸ்னு ஒரு பீஸ் எக்ரிமெண்ட் வச்சாங்க. பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேல் வந்து இஸ்ரேலோட பழைய ஃபார்முக்கு போகணும்னு சொல்லிட்டு பிரச்சனைகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஜெருசலேம் வந்து காமன் சிட்டி, பட் இஸ்ரேல் வந்து அதுக்கு ஒத்துக்கல. இதுதான் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்போது இப்போ ஏன் இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் அவங்க பிரச்சனையோட சரித்திரம். இப்போ ஏன் இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னு பார்க்குறீங்களா? ரீசெண்டாக மே மாதம், ரம்ஜான் மாதம், அரப் கம்யூனிட்டிஸோட 3rd லார்ஜஸ்ட் மசூதி வந்து அங்கே தான் இருக்குது, மக்கா மதீனாவுக்கு அப்புறம். அங்கே வந்து அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாலஸ்தீன் போலீஸ் வந்துச்சு, அவங்கள அட்டாக் பண்ணாங்க, வெளியே போக சொன்னாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் மாதிரி பாலஸ்தீன் மக்களை பார்த்து அவங்கள வந்து டீபோர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. காசாக்கு மற்ற ஊருக்கெல்லாம் அவங்க வந்து துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க இஸ்ரேலி பீப்புள்ஸ். அவங்க சொன்னாங்க போலீஸ் ஆர்டர் இருக்குது, உங்கள் ஆயுதங்கள் கல் மாதிரிയുള്ള ஆயுதங்களை அங்கே வந்து வைக்கிறாங்க. இப்போ பாலஸ்தீன் மக்கள்னு சொன்னாங்க, நாங்கள் எதுக்கு கோவிலுக்குள்ளே கல்லை வைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. சீட்டுக்குள்ளே இது மாதிரி ஹோலி பிளேஸில் எதுக்கு நாங்கள் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. ஹமாஸ் என்ன சொல்லுச்சுன்னா, இஸ்ரேல்கிட்ட உங்கள் போலீஸை திருப்பி வர சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா thousands of ராக்கெட் மிசைல்ஸை இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க ஹமாஸ். ஆனால் இஸ்ரேல் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிலிட்ரி டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிற இந்த வேர்ல்ட்லேயே இருக்கிற ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மிலிட்ரி சிஸ்டம் அவங்க கையில் இருக்குது. அயன்டோம் இரும்பு கூடாது. இந்த ஊருக்கு யாராவது மிசைல் அனுப்புனாங்கன்னா அங்கே இருக்கிற ரடார் ஸ்கேன் பண்ணும், அந்த மிசைலை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து மிசைல் அனுப்பும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் அவங்க ஊரை காப்பாற்றும். ஸோ எத்தனை மிசைல் வந்தாலுமே 99% ஒரு 90% அக்யூரசி இருக்கிற அயன் டோம் சிஸ்டம் அவங்க கையில் இருக்குது. ஸோ 100 மிசைல் அனுப்பினா ஒரு 10 மிசைல் மட்டுமே லேண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் கம்மி. ஆனால் திருப்பி காசாங்கிற பாலஸ்தீனோட ஊரில் இது மாதிரி சப்போர்ட்டெல்லாம் கிடையாது. அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து உலகத்திலேயே பெரிய
ஸோ ஹமாஸுங்கிறவங்க வந்து மிலிட்ரி குரூப், அவங்க ஸ்ட்ரிக்டாக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஃபண்ட் மொத்தம் இப்படி ஆயுதங்கள் வாங்குறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காக தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அதுதான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் யார் பக்கம் ரைட் யார் பக்கம் தப்புன்னு தெரியாது. ஜூத மக்கள் சொல்கிறாங்க எங்கள் ஹோலியான பல பிளேசஸும் இங்கே தான் இருக்குது, எங்கள் அடையாளங்கள் இங்கே தான் இருக்குது, எங்களுக்கு வேறு ஊர் கிடையாது. ஸோ எங்கள் ஊருந்து நாங்கள் எங்கே போகிறதுன்னு சொல்கிறாங்க. பாலஸ்தீன் மக்கள் சொல்கிறாங்க நான் இங்கே தான் இருந்தோம், இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் ரைட் யார் தப்புன்னு யாருக்குமே தெரியாது. யார் ரைட் யார் தப்புன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.